நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நான் கேமுக்குள்ளே வந்தவுடனே இங்கே டிசாஸ்டர் அந்த புயல் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது சேஃப்னு எனக்கு தோணுது. வெளியே எது போய்ட்டுருக்கணும் தெரில. லேசர் பீமா வருது, என்ன அதுன்னே தெரியல கைஸ். ஏதோ லேசராக வருது. அங்கே இருக்கு, அங்கெல்லாம் விஷயம் அந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்ல. வீட்டை லைட்டாக சுற்றி பார்ப்போம், வீடு எதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு. ஓய், சோஃபாலாம் உட்காரலாமா? நான் உட்காறேன். நைஸாக ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்காங்க இங்கே பாருங்க. அப்படி மெசேஜ் போட்டு ஏய் நல்லா இருக்கேடா அப்படின்றான். சரி கைஸ். ஓ இருக்கிறது நான் சேஃப் இல்லை கைஸ். கூரையை உடச்சிட்டு வந்துச்சு. கீழே இருக்கிறது தான் எனக்கு சேஃப். ஏன்னா கண்டிப்பாக அது மேலே உடஞ்சி பாருங்கள். இதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது 2 லேயர் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் வந்தாலும் 2வது லேயர் நம்மளை காப்பாற்றும். முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம சர்வைவ் ஆகிட்டோம் கைஸ். வாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு. ஐ ஆம் ஃபர்ஸ்ட். யாருக்கும் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த மாதிரி கடைசியில் வந்திருக்காரு. ஓகே கேம் நல்லா தான் காய்ச்சிருக்கு. டிசாஸ்டர் என்னாச்சு? டெலிபோர்ட் ஆகாத என்ன அச்சீவ்மெண்ட் செத்தான் ப்ரோ தெரில. டெவஸ்டேஷன் ஸ்டேஷன். ஓ இந்த ஏரியாவுக்கு தானா? ஓகே. ட்ரெயின் ஒரு இரும்பு பொருள், அதுக்குள்ளே இருக்கிறது சேஃப். நீங்கள் இதை நம்ம காப்பாற்றும் நான் நம்புகிறேன். உள்ளேயே இருக்கும், எதையும் நம்மளை தாக்க முடியாது. இறங்கு. என்னாச்சு? நமக்கு இதான் ஆகுது கைஸ். செத்துருவோம் எனக்கு தோணுது கைஸ். நம்ம தான் டெட்டு. நான் கண்டிப்பாக இழுத்து வரையும். புயலில் தப்பிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ நான் செத்துனோ கைஸ். நம்ம இருக்கிற அந்த பெட்டி, அந்த இது புயல் நம்மளை சரிக்கிறது. நாங்கள்லாம் தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் தப்பிச்சிருவோம் அடிக்க. ஐயோ கைஸ், தப்பிச்சோன்னு பார்த்தா நம்ம வானத்தில் தள்ளிட்டு கைஸ். அது எப்படின்னு தெரியல. அது எப்படி நம்ம உள்ளே இருக்கும்போது அது அப்படியே சுற்றித்தானே வரணும். அது எப்படி அது உடஞ்சி போகலாம்? வெரி டூ மச் பவரா? சார் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம செத்துட்டோம். எல்லாத்துக்கும் எழுத்து குறைஞ்சிருக்கு 2 பேருக்கு தவிர்த்து. அவ்வளோ என்ன இடத்துல வந்துருப்பான்னு தெரியல. அவ்வளோ பர்ஃபெக்டான இடமா? சரி, அப்படியே நம்ம இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த இடம் ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்துக்கலாம். அதே தான் கைஸ். என்ன கைஸ் இது? நெக்ஸ்ட் மேப் ஏமா எதை சூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. வந்த இடத்துக்கே வருது. டென்ஷன் ஆகுது ப்ரோ, டென்ஷன். என்ன ட்ரெயின் பறந்து
எல்லாத்துக்கும் எழுத்து கம்மியாக இருக்கப்போ ஒரே மேப் வந்து எழுத்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு. பர்ஃபெக்டான ஏரியா. புயலுக்கு ஹைட்டான ப்ளேஸ் கரெக்டாக இருக்கும். நம்புவோம். ஓடு 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 ஓடு. நான் உள்ளலாம் போக முடியாதா? போக முடியாதா? ஓ மை காட். சேஃப்டி பிளேஸே இல்லை ப்ரோ. சேஃப்டி பிளேஸே இல்லை. எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. காய்ஸ் ஏதோ ஒரு வைரஸ் வேற இருக்கு. அதை நான் தப்பிக்கலாம் அப்படின்றாங்க. என்னடா என்னாச்சு? வைரஸ் வந்த மாதிரியே தெரில. சாதாரணமாக தான் இருக்கு. காய்ஸ் ஆமாம் காய்ஸ் வைரஸ் வந்துட்டு தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கல்லில் ஒரு மாதிரி இன்னும் நான் பார்த்தேன்னா நான் கீழெல்லாம் விழுது பாருங்க. அதான் வைரஸா? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி ப்ரோ போனாங்க? ஓ அது நான் அந்த ஏரியாவா? சரி ஓகே. இங்கே ஒரு சேஃப்டி பிளேஸ் இருக்கு. பரவாயில்ல ஒரு நல்ல பிளேஸ் கடைசியில் தான் கிடச்சிருச்சு. ஓகே 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 ஒன்றும் நோ ப்ராப்ளம். காய்ஸ் அடுத்து நீங்கள் ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதோ கேம் போடணும் ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட்லேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்கள், நான் போடுறேன். அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வந்திருந்தா நான் போடுறேன். நான் அடுத்த மாதிரி இங்கே என்னப்பா வேலி? நோ வேலி. உள்ள போ மேலே போ மேலே போ வேகமா போ. சாரி வீடியோ கட் பண்ண. ஆனால் நான் ஆன் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஆனால் நான் அடுத்த இதுக்கு வந்துட்டேன். இந்த இதில் வந்து நம்ம ஹைட்டான பிளேஸில் இருக்கணும். சுனாமி வர வந்துருக்கு. தவிப்போமா? எப்படி ப்ரோ ஹைட்டான இடமே அதான். ஆனால் வாட் ப்ரோ ஹைட்டான இடமே அதுதான். ஆனால் எப்படி சாவலாம்? வேறு ஹைட்டான இடம் இருக்காங்க. மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு போ. யார் போங்க சர்வைவரு? எல்லோரும் சர்வைவர். ஏன்னா ஒருத்தனாச்சும் சர்வைவர் ஆகிருக்க வாய்ப்பு இல்லையா? ஏற்பான்லையே கண்டிப்பாக ஏற்பான்லையே. போ நம்மளை வந்து அடிக்குது காய்ஸ். என்னவா தண்ணிக்குள்ளேருந்து உன்னை விட மாட்டேன்னு என்னையே வந்து அடிக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படி தான் தவிச்சிருக்காங்க? 3 பேர் தவிச்சிருக்காங்கப்பா. ஓகே ஓகே பரவாயில்ல, தப்பிச்சது பெரிய விஷயம் தான். போங்க காய்ஸ், என்ன நம்மளை அடித்து கொண்டுக்கிட்டே இருக்கு. பக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அது போயிட்டா ஸ்கை டவர். ஓ நல்லா இருக்கலாம் மேப்பு. பெஸ்ட்டு. எனக்கு இன்னும் மேலே எங்கே போகணும்னு தெரில. என்னது மேகமூட்டம்? ஓகே ஓகே மேகமூட்டம் பார்த்தீங்களா காய்ஸ்? வைரஸ் வர மாதிரி கருப்பு கல்லில் வந்துடுது. மேலே போவோம். என்னதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க நம்மளும் பார்ப்போமே. போயிட்டு பெரிய டவராக நம்மளுக்கு.
thunderstorm overhead high. ஓகே லைட்டான ஏரியாவில் இருக்கக்கூடாது, நல்லா ஓப்பன் பிளேஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மீடியம் ரேஞ்சில் இருக்கிற இடத்துலையே இருப்போம், அதுதான் சேஃப். மீடியம் ரேஞ்ச் அண்டு இதுதான் மீடியம் ரேஞ்சு. ஓகே இங்கே இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் சேஃப். இங்கே இருந்துடலாம். இதோட ஒரு எழுத்து போகாமல் ஜெயிக்கணும் என்னோட பாருங்க கைஸ். அதெல்லாம் ஜெயிக்கும். ஆமாடி கண்ணாடியை உடச்சிட்டு வந்தப்போ என் கனவை மண்ணலி போட்டு இப்படி ஆயிடுச்சு. இப்படியாவும் நான் நினச்சி கூட பார்க்கல. இடத்தையே உடைக்குதுக்கா. சரி கைஸ் வந்தாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ எத்தனை வாட்டி தான் ஒரே இடம் வரும்? டிவாஸ்டேஷன் கட்டுக்குன்னு நானும் ஒரு அளவு தான் பார்ப்பேன். இல்லை இந்த மேப்லேயே 4 வாட்டி வந்துருவேன். அது எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, என்னை பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகுது. ஸோ டென்ஷன் காட்டு போட்டு get higher round. So now we get to higher. Oh இப்போ நம்ம தான் கைஸ் நம்ம தான் ஆல்வேஸ் ப்ரோ. கைஸ் பரலோகம் போகணுமா அப்படின்னு பரலோகத்துக்கு அனுப்பிட்டோங்களா? போச்சு தண்ணிக்கே வந்துட்டேன் ப்ரோ. எனக்கு கிளிச் ஆகுது ப்ரோ, பயங்கரமாக கிளிச் ஆகுது. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி ஜெயிச்சிருக்கேன், சர்வே ஆகியிருக்கேன், அது போதும். எத்தனை பேர்? ஒருத்தன் தானா? இல்லை எல்லோரும் கிளிச் ஆகிட்டு போல இருக்க. நாங்கள் ஹைட்டான ஏரியாவில் இருந்தாலும் இதில் பறக்க விடுது, அதுதான் என்னன்னு தெரில. பாருங்க சேஃப் ஜோனுக்கு வந்தாலும் அடி விடுது பார்த்தீங்களா? அங்கே இருக்கும், அங்கே இருக்குது இந்த கேம். சரி காய்ஸ் தொடர்ந்து இந்த கேமை முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன், லைவ் அந்த மாதிரிலாம் போடலான் இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு மேப்பை மட்டும் முடிச்சிடுவோம், அடுத்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வாயே கோளாறு ஆகுது கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டே இல்லை கைஸ். வர யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டு உங்கள் 2-3 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த வீடியோ போடவும் தோணும்.
காய்ஸ் சாவ போகிறேன். செத்துட்டேன். யானே தெரில, எனக்கு அப்படி கிளிச் ஆகுது காய்ஸ். சரி, அடுத்த வீடியோவில் ஏதோ ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் கேம் போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எந்த கமெண்ட்டில் அதிக லைக் வருதோ நான் அந்த கமெண்ட்டை நடித்து அந்த கேம் போடலான்னு இருக்கேன். ரோப்ளாக்ஸ் கேம். அதனால் ரோப்ளாக்ஸில் ஏதோ நல்ல கேம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சொல்லனா நான் ரேண்டமாக தான் நான் கேம் போட வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, 2-3 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். See you all later. Bye bye.